மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து டாக்டர் கிருஷான் வேதநாயகம். இன்று இலங்கை வாழ் மக்கள், வெளியுலகத்திலே இருக்கின்ற அனைத்து இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் இது 78வது இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த பாலியல் நோய்கள் பரவுகின்ற முறைகளை பற்றியது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்ப்பவர்கள், இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். எனவே இந்த பாலியல் நோய்கள் தொற்றுகின்ற 3 முறைகள் இருக்கின்ற நான் முதலிலே சொன்னேன். முதலாவது என்ன? பாதுகாப்பற்ற அல்லது உங்களுக்குரிய மனைவியுடன் அல்லது உங்களுக்குரிய கணவனுடன் தொடர்பு கொள்ளாமல் திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவுகள் போன்றவற்றினாலே இந்த நோய் பரவுகிறது. இரண்டாவதாக முக்கியமாக இந்த நோய்கள் பரவுகின்ற முறை இரத்தம் மூலமாக. நீங்கள் கேட்கலாம், இரத்தம் மூலமாக எவ்வாறு பரவுகிறது என்றால், இந்த போதைப் பொருள் பாவிப்பவர்கள் உங்களுக்கு தெரியும், கூடுதலாக இந்த ஹீரோயின் எனப்படுகின்ற ஒரு போதைப் பொருள் இருக்கின்றது. அது நாங்கள் ஊசி மருந்தின் மூலமாகத்தான் அது ஒருவருடைய உடலில் ஏற்றப்படுகிறது. எனவே ஊசியின் மூலமாக, ஒரு சிரிஞ்சின் மூலமாக ஏற்றுகின்ற போது இவர்கள் என்ன செய்தால் குறிப்பிட்ட அளவான ஹீரோயினை வாங்கி அதை அவர்கள் ஒரு ஊசி போடுகின்ற ஒரு சிரிஞ்சிலே அவர்கள் தண்ணியிலே கரைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு துண்டாக அவர்கள் செலுத்துவார்கள், ஊசி போடுவார்கள். அவ்வாறு போடுகின்ற போது என்ன நடைபெறுகிறது என்றால், இங்கே அந்த நீரிலை அவர்கள் மாற்றுவதில்லை. நீங்கள் பார்க்கலாம், என்ன உலக நாடுகள் முழுவதும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறையாக, ஒரு பிராக்டிஸாக இருக்கிறது. என்ன, ஏதாவது ஒருவருக்கு ரத்தம் எடுக்கின்ற போது ஒருவருக்கு ஒரு சிரிஞ்சா. ஆனால் 20-30 வருஷங்களுக்கு முதல், 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுக்கு முதல் நீங்கள் பார்த்தால் என்ன நடைபெறும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற வைத்தியசாலைக்கு நீங்கள் போயிருப்பீர்கள். சின்னத்திலே ஏற்றுப்படி தடுப்பு மருந்து டெட்டனஸ் டாக்சைட் போடுவதற்காக போயிருப்பீர்கள். நாய் கடித்தால், பூனை கடித்தால் அல்லது ஏதாவது உடலில் இரும்புகளின் மூலமாக காயம் ஏற்பட்டால் அந்த நேரங்களிலே அந்த வைத்தியர் என்ன செய்வார் என்றால், அந்த ஊசிகள் எல்லாம் போட்டு நன்றாக சூடாக்கி வைத்திருப்பார். சூடாக்கி வைத்திருந்த பிற்பாடு அவர் என்ன செய்வார், ஒவ்வொருக்கு எடுத்து போடுவார். ஆனால் இப்போது அந்த நடைமுறை உலகம் முழுவதுமே இல்லை. இந்த நிலையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிரிஞ்சின் மூலமாக அவருக்கு முகத்துக்கு முன்னாலேயே நாங்கள் அந்த சிரிஞ்ச் பேக்கெட்டை நாங்கள் உடைத்து அவருக்கு முன்னாலேயே நாங்கள் இந்த ஊசி போடுவதை உங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால், ஒருவர் உடலிலே ஊசி ஏற்றின பிற்பாடு அதே ஊசியை எடுத்து இன்னொருவருக்கு குத்துகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், முதலிலே நாங்கள் ஊசி போடுகின்ற போது அந்த தசைகளுக்குள்ளே சென்ற ஊசி வெளியிலே வருகின்ற போது தசைப்பகுதியிலே இரத்தத்துடன் வருகிறது. மீண்டும் இன்னும் ஒருவருக்கு நாங்கள் அந்த ஊசியை போடுவோமாக இருந்தால் அந்த ஊசி அவருக்கும் உள்ளுக்குள்ளே போய் அதே ஒருவருக்கு இருக்கிற இரத்தத்தில் இருக்கிற நோயை மற்றவருக்கு பரவக்கூடியதாக இருக்கும். எனவே இது முக்கியமான ஒன்று. எனவே இந்த ஊசி மூலமாக முக்கியமாக பல நோய்கள் பரவுகிறாலும் முக்கியமாக இந்த HIV எய்ட்ஸ் நோய் பரவக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக ஹெப்படைட்டிஸ் B and D போன்ற வருத்தல். உங்களுக்கு தெரியும், ஹெப்படைட்டிஸ் என்று சொல்லுகின்ற போது அதை நாங்கள் ஈரல் அலர்ஜி B, ஈரல் அலர்ஜி D பரவக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக சிஃபிலிஸ், அதாவது அந்த நோயாளி யாருக்கு நாங்கள் இரத்தம் ஏற்றினோமோ ஊசி போட்டோமோ அந்த நோயாளி ஒரு மிகவும் ஆக்டிவான சிஃபிலிஸ், மிகவும் அதாவது வேலை செய்கின்ற ஆக்ரோஷமான சிஃபிலிஸை அவர் உடையவராக இருந்தால் அவர்களிருந்து கிருமி இன்னொருவருக்கு பரவக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறு பலதரப்பட்ட நோய்கள் இந்த சிரிஞ்சின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக பரவக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக இந்த இன்ட்ராவீனஸ் ட்ரக் யூசர்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது இந்த போதைப் பொருளை ஊசி மருந்தின் மூலம் ஏற்றுபவர்களுக்கும் இந்த பாலியல் நோய்கள் தொற்றக்கூடிய மிகவும் பாரதூரமான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், போதைப் பொருட்கள் எல்லாம் உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்திலே ஆனால் உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் உலகம் முழுவதுமே மிகவும் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக, விற்பனை செய்யப்படுகிற ஒரு பொருளாக இருக்கின்றது. எனவே
எங்களுடைய இளைய சமூகம் கூட இருக்கு பலதரப்பட்ட விலையிலே போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கின்றது. எங்களுக்கு பிரச்சனை என்னவென்றால் அது ஊசி மருந்தின் மூலமாக ஏற்றப்படுகின்ற போதைப் பொருள் என்ன நடைபெறுகிறது என்றால் இந்த HIV AIDS போன்ற பாலியல் நோய்களை இது பரப்புகிறது. எனவே இதை பற்றி நாங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் அண்மையிலே கூட ஒரு தாயாரை சந்தித்தேன். அவருடைய கணவர் அவர் திருமணம் முடிக்க காதலித்து தான் திருமணம் முடித்தார். ஆனால் அவருடைய கணவர் போதைப் பொருள் பாய்ப்பதாக தெரியாது. கடைசியிலே அந்த தாய்க்கு கூற கணவரின் ஊடாக இந்த HIV AIDS நோய் ஏற்பட்டிருக்கிறது. எனவே காரணம் என்ன? அவருடைய கணவர் இந்த போதைப் பொருள் மாத்திகளை பாவிப்பார். எனவே போதைப் பொருள் என்பது மிகவும் பாரதூரமான விடயம். எனவே பாலியல் நோய்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் பாலியல் வாழ்க்கையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போதைப் பொருள் சொல்லுகின்ற நேரம் எனக்கு முக்கியமாக ஞாபகம் என்னென்றால் நாங்கள் பாவிக்கின்ற மதுபானம், அதே நேரத்தில் நாங்கள் பாவிக்கின்ற சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள் இவையும் கூட உங்களுடைய பாலியல் வாழ்க்கைக்கு பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே மீண்டும் மீண்டும் என்னை வந்து நோயாளிகள் சந்திக்கின்றார்கள். வந்து சந்திக்கின்ற போது என்ன, குடிக்கு அடிமையாகி மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பெரிய கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய செக்ஷுவல் லைஃபை மிக உன்னதமாக திருப்திகரமான, அதே நேரத்தில் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் 100% திருப்தியை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மதுபானத்தில் இருந்தும், அதே நேரத்தில் இந்த சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள் விருதும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் அண்மையிலே ஒரு படம் கூட போட்டேன். அதாவது ஒரு சிகரெட்டினுடைய படத்தை போட்டு அந்த சிகரெட்டை நான் ஒரு ஆண்களுடைய ஆண் குறிக்கு சமானமாக போட்டிருந்தேன். இப்படி வளைத்து அதற்கு காரணம் என்ன, சிகரெட் ஆனது பெரிய பெரிய ஆண்மை இன்மையை எங்களில் ஏற்படுத்தும். அதன் காரணமாக ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அதே நேரத்திலே இந்த அதாவது பிந்து முந்துதல், அதாவது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் போன்ற பிரச்சனைகளை இந்த சிகரெட் ஏற்படுத்துகிறது. எனவே இவற்றை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது. சாராயமானது, மதுபானமானது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் ஈரலிலே பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக ஈரலிலே இருந்து வெளிவருகின்ற இந்த எங்களுடைய டெஸ்டெஸ்ட்ரோன் போன்ற ஆண்களுக்குரிய ஹோமோன்களின் அளவிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு ஆண்மை இன்மை என்ற பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக இந்த ஒரு ஆண்மை இன்மையிலிருந்து இருப்பவர்கள் இந்த போதைப் பொருள் பாவனை, அதே நேரத்தில் மதுபானம், சிகரெட் போன்றவற்றின் பாவனையிலிருந்து தங்களை 100% விடுவித்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நேற்று கூடவர் வந்தார், அவர் குடித்து போட்டு மனைவியை ஒரே அடிப்பார். பெரிய வயசில் மிகவும் சிறிய வயசாக்க. எனவே உங்களுக்கு தெரியும், மதுபானம் உண்டால் எங்களுடைய ஆண்களுக்கு பயங்கரமான ஒரு வலிமை, ஒரு சக்தி கிடைக்கிறது. அந்த வலிமைய சக்தி அவர்கள் உபயோகிப்பது யாரு? வீக்க செக்ஸ் பெண்கள் மேலே. எனவே அது முற்றிலும் பிழையானது. இவ்வாறு நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் பாரதூரமான பிரச்சனையை கொடுக்கின்ற போது, அவர்கள் அடிக்கின்ற போது, அவருடன் அதை டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லுவோம், அவ்வாறு பிரச்சனை வருகின்ற போது அவருடைய பெண்களுடைய மனநிலை பாதிக்கும். அந்த மனநிலை பாதிப்பானது உங்களுடன் தொடர்ந்து அந்த பெண் வாழாமல் இருக்கத்தான் தூண்டுமே தவிர உங்களுடன் வாழ அவர் விரும்ப மாட்டார். எனவே மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறோம், பாலியல் வாழ்க்கை, செக்ஷுவல் லைஃப் என்பது அனைவருக்கும் அவசியமானது, பொதுவானது. எனவே உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய அவாவாகவும் விசுவாசமாகவும் இருக்கிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.